அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளைமேட்டை வந்து காரணம் காமிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா கடுமையான வெயில் இருக்குது, ஏன்னா சாதாரண டெம்பரேச்சர் இல்லை, நாம் உணர முடியாத வெயில். அது யாராவது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு அந்த டைமில், அதாவது வெயில் டைமில் போனவங்களுக்கு கேட்டு பாருங்கள், அது என்ன வெயிலுங்கிறதுக்கு தெரியும். 45 டிகிரி தான் ஸ்டார்டிங்கு. இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி கூட வராது, 36 37 தான் வெந்து வேக்காடாயிரும் கத்திரி வெயிலில். 45 அங்கே ஸ்டார்ட் ஆகும். வண்டி கிடையாது, காலுக்கு செருப்பு கிடையாது, கையில் காசு கிடையாது, தண்ணி கிடையாது, பேரிச்சம்பழம் கொட்டையை வச்சு இருந்துருக்குறாங்க. எதுக்குன்னா வாயில் போட்டு சப்பிட்டே இருந்தால் தண்ணி குடித்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அப்போ அந்த சுச்சுவேஷனை என்ன பண்ணுறாங்க முனாஃபிகள் வந்து தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, போரில் தபுக் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி விட்டவர்கள் ரசூலாட்ட போய் பர்மிஷன் கேட்டு நாங்கள் வரலைங்க, நாங்கள் எங்களுக்கு வேலை இருக்குங்கன்னு சொல்லி பொய்யான காரணங்கள் சொல்லி பர்மிஷன் முன்னாடியே வாங்கிக்கிறாங்க. ரசூலா என்னங்கிறாங்க, தெரியும் வந்து நிற்கிறவனுக்கு தெரியும்ல யார் எவ்வளோ பெரிய டுபாக்குங்கிறது தெரியும்ல, ரசூலாவுக்கு தெரியும்ல நிற்கிறவன் யாருன்ட்டு. ரசூலா பார்த்துட்டு சிரிச்சுட்டு வேணாப்பா இது காரணமாக சரி போப்போ சரி போப்போ அப்படின்னு ரசூலா விட்டுறாங்க. இது தங்கிட்டு வெளியே வந்துட்டு அவன் பர்மிஷன் கிடைச்சவன்லாம் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் வெளியே வந்துட்டு தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றன. அப்பா நம்ம ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறாங்க. மேலும் அல்லாவின் பாதையில் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய உயிர்களாலும் போர் புரிவதை வெறுத்து தானும் வெறுத்து மற்றவர்களையும் நோக்கி இந்த வெப்ப காலத்தில் நீங்கள் போருக்கு செல்லாதீர்கள். நாங்களும் அதுதான் சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறோம், வெயில் காலத்தில் இப்படி வெயிலில் அலையாதீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியை அவங்கக்கிட்ட கொஞ்சம் புரிய வைங்க. என்ன சொல்கிறான்னா, நரக நெருப்பு இதை விட கடியானது. இது ஒரு ஹீட்டுங்கிறா, அது எவ்வளோ ஹீட்டு, அது என்ன டெம்பரேச்சர் தெரியுமா? இங்கே 45 டிகிரி உனக்கு பெருசாக தெரியுது, அங்கே 45,000 45 லட்சம் கூட இருக்கும் டெம்பரேச்சர். அது உன்னால் ஃபேஸ் பண்ண முடியுமா? அது பாரு அல்லாஹ் சொல்கிறான், இதை விட கடுமையான வெப்பமுடையது என்று கூறுவீரார். இதை அவர்கள் விளங்கி இருந்தால் பின்தங்கி இருக்க மாட்டார். இதுவும் தபுக்கு தான் புரியும். 9:81 பிச்சு இருக்கு, அங்கங்கே தாவி இருக்கு அந்த வசனங்கள். 9:81 அல்லாஹ் இதை சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் ஃபித்னா பண்ணாங்க வெயில் காரணம் காமிச்சு அப்படின்ட்டு. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் 9:42, இது உல்டாவா பின்னாடி போகும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் எதன் பக்கம் அவர்களை அழைத்தீரோ, நீங்கள் போர் கூப்பிடுறீங்களே இந்த தபுக்கு, எதன் பக்கம் நீங்கள் அழைத்தீரோ அது சமீபமான, அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைபராக இருந்தால், ஒரு ஹுதைபியாவாக இருந்தால், இந்த மாதிரி ஒரு கை கட்டுற தூரமாக இருந்தால் உடனே முடியக்கூடிய போராகவும் பொருளை உடனே கிடைக்கக்கூடிய பொருளாகவும் நடுநிலையான பயணமாக ஒரு ஆவரேஜான ஒரு டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அவர்கள் உண்மை பின்பற்றி இருப்பார்கள். ஒரு ஈஸியாக இருந்திருந்தால் அவங்க வந்திருப்பாங்க. எனினும் மிக தூரமான பயணம் அவர்களுக்கு பெரும் சிரமத்தை தந்தது. ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க யோசித்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, ஏற்கனவே போன 2000 பேர் துண்டை காணும் துணியை காணும்னு வந்திருக்காங்க. அதாவது கனிமத்து கிடைக்கல யாருக்கு, அது ட்ரையல் பாரு, கனிமத்து கிடைச்சதா ஃபஸ்ட்டு போன அந்த டீமுக்கு கிடைக்கல. ஸோ அதெல்லாம் ரிஸ்க் கால்குலேட் பண்ணுறாங்க. போனாலும் ஒரு பெனிஃபிட் கிடையாது, போகிறதும் டெம்பரேச்சர் ஓவராக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி 1+1+1+ பார்த்தா பெட்ரு என்னன்னா இருக்கிறது தான் பெட்ரு அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. இந்த குணம் நம்மகிட்டையும் இன்றைக்கி இருக்குதா இல்லையா? ஒரு தீனுடைய வேலைன்னு கூப்பிட்டா, ஒரு அன்டைமில் கூப்பிட்டா, ஒரு வேலை இருக்குது ஏதோ ஒன்று சொன்னால் நம்மகிட்ட இதே பதில் தான் நம்மகிட்டே இருக்கு. நம்ம இல்லைங்க வரலான்னு தாங்க இருந்தேன், திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சிங்க, அப்படி ஒரு விஷயம் ஆகிப்போச்சிங்க, இந்த ஒரு கல்யாணம் வந்துருச்சிங்க, இது வந்துருச்சு அது வந்துருச்சுங்கிறோம். இந்த குணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா நிஃபாக் நம்மகிட்ட உருவாகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம முனாஃபிக்காக ஆகிட்டு இருக்கிறோம். இந்த உறுத்தல் கூட இல்லைன்னா, அதாவது குறைஞ்சி போச்சா சரி போகலாம், பர்சனல் ஒர்க் இருக்கும் போகலாம். ஏன்னா இது அந்த மாதிரியான காலகட்டம் இல்லை. அவ்வளோ 100% நம்ம ஒரு நபி இருந்தோ ஒரு அமீர் இருந்தோ அவருக்கு கீழே வந்து அந்தளவு வெறித்தனமாக ஃபுல் டைம் வேலை செய்யக்கூடிய அளவு காலகட்டம் இல்லை. இருந்தாலும் ஒரு தீனுடைய ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, அந்த வேலையை நம்ம மிஸ் பண்ணுறோம். அந்த உறுத்தல் நம்ம உள்ளத்தில் இருந்ததுன்னா நாம் மூமின், அது இல்லவே இல்லை அப்படின்னா நாம் முனாஃபிக்கு. அது வந்து இது ஒரு அளவுகள், இது வந்து அந்த ஒரு ரிஸ்கே இல்லை, அது ஒரு மேட்ரே இல்லை. வரலின்னா கலங்கணும், ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, ஒரு கிளாஸ் போச்சே, அது ஏதாவது வீடியோ இருந்தால் கொடுங்களேன், அது ஏதாவது இருந்தால் காமிங்களேன், அது நான் பார்க்குறேன்னு இந்த உறுத்தல் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம மூமின். இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். மாட்டில் எறும்பு மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்டும் கிடையாது. இதனால் அல்லாவுக்கோ அல்லாவுடைய தூதருக்கோ அல்லாவுடைய மார்க்கத்துக்கோ ஒரு இழப்பும் கிடையாது, முழு இழப்பும் நமக்கு தான். இது நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும்.
எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அது பாருங்கள், நாம் பேசுகிற வார்த்தைகளே அப்படியே இருக்குது. நாங்கள் சக்தி பெற்றிருந்தால் நிச்சயமாக உங்களிடம் வந்திருப்போம். என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு, அதனால் இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்திருப்பேன்ல அப்படிங்கிற என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூறுகிறார். அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்ணுறாங்க. அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்கின்றன. அழிவுனா எது தெரியுமா? போருக்கு போய் அழிகிறது அழிவு இல்லை, போருக்கு போகாமல் இருக்கிறது தான் அழிவு. குர்ஆன் இது இன்னொரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்கிறான், இதையே தான் சொல்கிறான். உங்களுடைய கைகளாலே உங்களை அழித்து கொள்ளாதீர்கள். எதை சொல்கிறான்? போருக்கு போகாமல் வீட்டில் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பார்த்து தான் சொல்கிறான். நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். இவங்களுக்கு சிச்சுவேஷன் மட்டும் இல்லை, இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க வரமாட்டாங்க. ஒரு சாக்கு தேடினாங்க, கிடச்சிருச்சு. அதாவது எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு தேடிட்டு இருப்பான், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான், அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு போய் ஹைலைட் பண்ணி சுற்றிட்டு இருப்பான் ஊருக்குள்ளே. இதுதாங்க காரணம், இதனால தான் நான் அங்கே போகிறதில்ல, இதனால தான் நாம் வந்து இதை புறக்கணிக்கிறோம், இது தான் நமக்கு பிரச்சனை. ஆனால் மெயின் காரணம் அது கிடையவே கிடையாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய், அந்த நோய் தான் வந்து நமக்கு. அப்போ இந்த நோய்க்கு உண்டான அந்த விஷயம் என்னங்கிறது நம்ம உணரணும். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உள்ளங்களை எட்டி பார்க்கணும், உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம உள்ள நம்மளோட கேரக்டர் எப்படி பில்ட் ஆகிட்டு இருக்கு. அபூபக்கரோட மேட்ச் ஆகுதா, இல்லை அப்துல்லா இப்னு உபையோட நம்மளோட கேரக்டர் மேட்ச் ஆகுதான்னு மேட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். யாரோட கேரக்டர் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது இப்படின்னு பார்க்கணும்.